என் அன்பு சொந்தங்களே, இன்றைய மாலை நேர வணக்கத்தை கூறி உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இதுவரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடருங்க. குளச்சல் பாபு 10 என்ற யூடியூப் சேனலில் ஆமாம், மேடம் மட்டும்தான் போகிறாங்க. மேடம் மட்டும்தான் போகிறாங்க. மேடம் மட்டும்தான் போகிறாங்க. நான் போகல. அதெல்லாம் தனிமை போயிட்டு வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு 600 கிலோமீட்டர் வரும். 600 கிலோமீட்டர் வரும். அப்படி ஒரு ட்ரெயினில் ஏறி இருந்தாங்கன்னா காலையில் போய் சேர்ந்துருவாங்க. வாசுதேவன் வருக வருக. வாசுதேவன் அவர்களே வருக வருக. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பயணிக்கிறீங்க சொல்லுங்கள். வாசுதேவன் வருக வருக. வாசுதேவன் அவர்களே, இன்றைய தினத்தில் தான் நீங்கள் முதலாக லைவுக்கு வருவதென்றால் மகிழ்ச்சி. உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். குளச்சல் பாபு 10 என்ற யூடியூப் சேனலின் உரிமையாளர் பாபு. மற்றும் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சீனிவாசன், கடுப்பாயிருவேன். சரியா? கடுப்பாயிருவேன் சொல்லிட்டேன். ஒரு லிமிட்டு தான், இது எல்லாம் மீறி போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு நல்ல ஒரு நண்பர்னு உங்களை வச்சுருக்கிறேன். பார்த்துக்குங்க. மிஜிக்குட்டி கேட்குறாங்க, ப்ரூஸ்லியாண்ணா சாப்பிட்டீங்களா? ப்ரூஸ்லியாண்ணா சொல்லுங்கள், அதுக்கான பதிவை. உங்களுடைய இடம், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய நாடு கூற வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதாவது ஒரு விளையாடுவதற்கும் ஒரு எல்லை இருக்குது. நீங்கள் பயணம் செய்கிற எல்லா தினங்களும் இதே மாதிரி பதிவு தான் போடுறீங்க. நான் அதை கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன். நானும் நீங்கள் காமெடி பண்ணுறீங்கன்னு அசால்ட்டாக விட்டுட்டேன். வேறு பதிவுகள் போடுங்க சாகரா. மற்ற உறவுகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லைன்னா உங்கள் சிறப்பு செய்திகள் சொல்லலாம். ஓகேவா? வாங்க பூஜா. வணக்கம். எங்கள் குமரி மாவட்டத்தை சேர்ந்த அன்பு உடன்பிறப்பு பூஜா அவர்களுக்கு இனிமையான இன்றைய மாலை நேர வணக்கத்தை கூறி வருக வருக என வரவேற்கும் உங்கள் உடன்பிறப்பு நம் மாவட்டத்தை சேர்ந்த குளச்சல் பாபு 10 என்ற யூடியூபர். ஓகேங்களா? ப்ரூஸ்லி நண்பா, இவங்க கன்னியாகுமரி மாவட்டம் பூஜா. இந்த வீடை பார்த்துக்குங்க. இந்த வீடு பயங்கரமான ஒரு வீடு. இந்த வீட்டில் சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி செட்டிங் எல்லாம் இருக்குதான். பல